Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching ஓகே வாங்க நம்ம ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சோட ப்ரோமோ ஈவெண்ட்டை வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம். ஐ மீன் ஈவெண்ட்டோட ப்ரோமோ வந்து கண்டிப்பாக பார்த்துடலாம். என்ன உளறுகிறாய்? ஸோ எஸ், ஐ வாஸ் ஹோல்டிங் மை எக்ஸைட்மெண்ட் டு ரியாக்ட் டு இட் பிகாஸ் ரியாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான், நம்ம வந்து ஒரு வீடியோ வந்தோடனே பார்க்குறோமா இல்லை வந்ததுக்கப்புறம் பார்க்குறோமாங்கிறத விட உங்களோட சேர்ந்து பார்க்குறோங்கிறது தான் நம்ம வந்து மேட்ரு. ஸோ அதனால் வந்து நானும் 2 நாள் ஆச்சு வந்து, பட் ஸ்டில் நான் வந்து இன்னும் பார்க்கல. ஸோ ரியாக்ட் பண்ணும்போது பார்த்துக்கலான்னு சொல்லி தான் நான் அப்படியே வந்து வச்சுருந்தேன். ஸோ நம்ம ஃபர்தர் டீல்ஸ் வில் ரியாக்ட் டு இட். அண்ட் எஸ், நான் வந்து தளபதி கச்சேரி சாங்க்கு ரியாக்ட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த ரியாக்ஷன் எப்படி என்னங்கிறத. அது ஒரு பயங்கரமான மிக்ஸ்டு எமோஷனாக இருந்தது. அதை ரியாக்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல, ஒரு இதுவும் இல்லை. ஸோ பார்ப்போம் என்னங்கிறத. ஸோ ஆடியோ லான்ச்சு வந்து மலேசியாவில் நடக்குதுங்கிற மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ மலேசியாங்கும் போது இன்னமும் பயங்கரமாக வந்து கிராண்டாக ஈவெண்ட்டாக வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து நடத்த முடியும். அதுதான் மெயினாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு என்னடா தமிழ்நாட்டில் வைக்காமல் அங்கே போய் வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக தளபதி வந்து அதை யோசிச்சிருந்துருப்பார். ஏன்னா இங்கே வைக்கிறதுக்கு மேபி பர்மிஷன் கிடச்சிருந்துருக்காது, அது கூட ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அங்கே வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் மாசாக கிராண்டாக ஈவெண்ட்டாக வந்து சூப்பராக வந்து பண்ண முடியுங்கிறதுக்காக கூட அப்படி பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச ரீசனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க பார்ப்பேன் எப்படி என்னங்கிறத ப்ரோமோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோ பற்றி நிறையா பேசலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Sorry, I love this Vijay so much. My favorite. எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? கடைசியா ஒரு குட்டி Oh, the back song is very emotional, man. Seriously, சூப்பரா இருக்கு. மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் ஓகே, வெரி குட். அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அண்ணனை பார்க்குறேன். அண்ணனை யாருக்கு தான் பிடிக்காது? நீங்கள் இதுக்கு முன்னாடி புரிய படத்துக்குலாம் ஷூட்டிங் வந்திருக்கீங்க. மலேசியா உங்களுக்கு புதுசு இல்லை. எனக்கு என்னைக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா என்னை கொண்டு போறாங்கன்னா அது தளபதி தான். எனக்கு யாருமே இல்லை, நான் வீட்டில் ஒரு ஆள் தான். என்னோட அண்ணனா உங்களை நினைக்கிறேன். I don't know if you can see this, but எனக்கு ஆக்சுவலி என்னோட கையெல்லாம் ஷேக் பண்ணிட்டு இருக்கு. கடைசி படம் ஜனநாயகன் தெரிஞ்சுமே அவ்வளோ கஷ்டமா இருக்கிறதுக்கு அப்புறம் அவரை படத்துல பார்க்க முடியாது அப்படின்னா இன்னமும் கஷ்டமா இருக்கு. எனக்காக யாருமே வந்து நிக்காதப்போ உங்களோட பேச்சு, உங்களோட மோட்டிவேஷன் எனக்காக வந்து நின்றுச்சுன்னா என் லைஃப்ல நான் இவ்வளோ சக்சஸா வந்ததுக்கு காரணமே நீங்க தான். பயங்கரமா பண்றானுங்க. வர போறாங்கன்னா நம்ம ஒரே அரங்கத்துல இருக்க போறோம். அவரு சுவாசிக்கிற ஒரே மூச்சு காத்து நம்ம சுவாசிக்க போறோம். we gonna breathe same as தளபதி நினைக்கிறப்போ நீங்க வாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும், உங்களை பார்த்துட்டனா போதும், போதும்டா இது போதும் அப்படின்னு மாதிரி இருக்கு எனக்கு. கிரௌட் எவ்வளவு பெரிய கிரௌடா இருந்தாலும் அவரை பார்க்கும்போது அந்த ஸ்டேஜ்ல நான் மட்டும் தான் இருக்கிற மாதிரி தான் தோணும். கண்ணால பார்த்தா போதும். I just feel like that. போய் அவரோட குட்டி ஸ்டாரி கேட்கணும்னு எனக்கு ரொம்ப அவளோட காட்டிட்டு இருக்கு. கத்தி படத்துக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிரச்சனை வந்துச்சு, எக்கச்சக்கம் பிரச்சனை வந்துச்சு. அப்ப அவர் சொன்ன ஒரு லைன் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்டேஜ்ல சொன்னாரு, நான் என்ன தியாகின்னு சொல்லிக்க மாட்டேன், சத்தியமா நான் துரோகியும் கிடையாது. அது எனக்கு ரொம்ப ஹிட் பண்ணுச்சு.
பாயிண்ட்ல இருந்தப்ப நான் கேட்குற ஒரு விஷயம் வந்துட்டு அவரோட ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லயும் அவர் சொல்ற ஸ்பீச் தான் வந்து நான் கேட்கறது. நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு போதும் தலைவா. ஆடியோ லான்ச் டிவியில பார்த்து பழக்கம். முத தடவையா எங்க சொந்த நாட்டுல எங்க மண்ணுல அந்த மனுஷன் வந்து பேச போறாருன்னு கேள்விப்பட்டோன்னே என்ன கேட்டா இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. கிட்டியோ தூரமோ தொடரனோ இல்லையோ பார்த்துட்டா போதும்டா. அன்பு நெஞ்சங்கள்ல எனக்கும் ஒரு சிறிய இடம் கொடுத்திருக்கிற என்னுடைய நண்பா நண்பிகளுடைய மனசுதான் நான் குடியிருக்கிற கோயிலுங்க. I love you விஜய் சார். வெல்கம் டு மலேசியா. I love you so much. எங்களை நிறைய நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் கண்டிப்பா பத்தவே பத்தாது. அண்ணனை வந்து நான் கண்ணால பார்த்தா போதும், வேற எதுவுமே வேணாம். அண்ணன் நான் கண்ணால பார்த்தா போதும். We love you தளபதி, we love you so much. மலேசியா ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான தம்பிகள் தங்கச்சிகள்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ we always love you அண்ணா. வெல்கம் டு மலேசியா. My heart goes to you. really love you na. We welcome you to Malaysia அண்ணா. We love you அண்ணா. இங்க வாங்க, இங்க வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான சுனாமி லெவல்ல உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. We are waiting. Nice. என் நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும். நைஸ். The world going to be witness a biggest ever crowd in Malaysia happening for audio launch for a movie. Oh. That's for தளபதி. சும்மா சொல்லக்கூடாது, உங்களோட வருகைக்காக I am waiting. Oh, this is a stadium. Oh, this looks like a cricket stadium, man. தாங்க இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வேற Oh, this is very nice. Oh, வேற லெவல் இருக்கு ஸ்டேடியம். வேற லெவலுங்க. நீங்க அனிருத் பிரிச்சு பேய போறாரு, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. வச்சு செய்ய போறாரு. Oh, this is very nice. Wow, cricket stadium. Okay, குலாலம்பூர் மலேசியா. Okay, December 27th. செம்ம கூஸ் பம்ப்ஸு. லைக் ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்தது. அவங்க பேசும்போது அவங்களோட கண்கள், அவங்களுடைய உதடுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. அவங்க பேசுகிற வார்த்தை கூட தடுமாறுது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசுகிறாங்க. அது அது ஒரு வேறு மாதிரி ஒரு வழிங்க. அது வந்து ஒரு நடிகரை நம்ம இவ்வளோ நாள் ரசிச்சுட்டு அவரோட படங்களை பார்த்து ரசித்து அவரை மாதிரியே இமிட்டேட் பண்ணி அவரோட போஸ்ட் ஃபாலோ பண்ணி அவரோட சாங்ஸை கேட்டு அவரோட மூவிஸுக்கு போய் கொண்டாடி ஃபன் பண்ணி அது ஃபெயிலியரோ பிளாக் பஸ்டரோ ஹிட்டோ ஆவரேஜோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அவரோட படத்துக்கு போகிறோம், என்ஜாய் பண்ணுறோங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து இனி வந்து வராது. அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஒவ்வொரு ரசிகர்களுக்குமே வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனைன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். தெரில இது எந்த அளவுக்கு எமோஷ்னலாக இருக்க போகுது, அந்த மூவினால் எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருக்க போகுதுன்னுலாம் சத்தியமாக தெரியல. பட் எதுவும் பெரிய அசம்பாவிதங்களோ இல்லை பெரிய எந்த விதமான ஒரு இதுவும் நடக்கக்கூடாதுன்னு நான் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி என்னங்கிறது. கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் வந்து எங்கேயும் போகல, அதுக்கப்புறம் மறுபடியும் பாலிட்டிக்ஸ்குள்ளே தான் வராருங்கும் போது கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி என்னங்கிறது. ஸோ அவரை வழி அனுப்பி வைக்கும்பொழுது ரொம்ப அழகாக வழி அனுப்பி வைக்கணும். ஐ மீன் சினிமாவிலேருந்து நான் சொல்கிறேன். ரொம்ப என்ன சொல்கிறது, அவர் மாதிரியே க்யூட்டாக வந்து வழி அனுப்பி வைக்கிறது தான் வந்து நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எந்த அசம்பாவிதங்களும் இல்லாமல் இல்லை எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக எல்லோரும் சேர்ந்து அது ஒரு சூப்பரான அது ஒரு நல்லா இருக்கணும். அது நல்லா இருக்கணும். அது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ பார்ப்போம் எப்படின்னுங்கிறது. வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா தளபதி கச்சேரி சாங்குமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எனக்கு வியூஸ் எதுவுமே வரல. ஸோ ப்ளீஸ் தளபதி ஃபேன்ஸ் போய் பாருங்கள். அதை பார்த்து உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த வீடியோவும் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.